முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க. ஒரு இறப்பு, இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க. ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க, அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க. யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல, கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டர் இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணலையா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க? மாவட்ட ஆட்சியரும் ஏடிஜிபி விளக்கு கொடுத்துருக்காங்க. விசாரணை மேலும் வந்து இது வந்து சாரி அண்ணா, அண்ணா பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா. ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்றோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜை பார்க்கிறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல, எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, போலீஸ் வண்டியில். அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்லலையே. இடத்த நீங்க கொடுத்திருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இந்த இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கண்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான். அதனால இதெல்லாம் ஒரு காவல்துறை உணரணும். என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிச்சுதான் அதிகாரி வந்திருக்காங்க, படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சை யாரு கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. மூன்றாவது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்?